வெல்கம் டு த ஹைலைட் ஆஃப் த வீக். அதாவது மதுரை டேக்ல புதுசா ஒரு பிரளயமே உண்டாக்க போறோம். என்னன்னு தானே கேட்டீங்க. கிரிக்கெட்ல நமக்கு கண்டென்ட் கிடைக்கல, அதான் உண்மை. அதனால கிரிக்கெட்ல வார வாரம் நடத்துற ஒரு இன்சிடென்ட்டா புதுசா, அதாவது புதுசா எல்லாம் பண்றதுதான். நம்ம ஸ்டைல்ல புதுசா என்னென்னலாம் நடந்திருக்குன்னு இந்த வாரத்துல பார்க்க போறோம். நல்லா இருக்கும் நம்புறோம். ஸோ லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மதுரை டேக். வெல்கம். என்னது ஏப்பா ஷோ பேர் என்னதுப்பா? ஹைலைட்ஸ் ஆஃப் தி வீக். ஹைலைட்ஸ் ஆஃப் த வீக் தான் கண்டென்ட். போலாம். என்ன இது, நம்ம ஊர்ல வந்து வெள்ளை கலர் கோட் தான் போடுவாங்க, மஞ்சள் கலர் போட்டு வச்சிருக்கேன். போவோம் சார் என்னப்பா சார், நீங்க இன்ஸ்டாக்கு போஸ்ட் போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இந்த கோட்டை தாண்டுங்க. சரி, இதை தாண்டுற மாதிரி நான் போட்டோ எடுக்கிறேன். போட்டோ எடுத்தாத நீங்க இன்ஸ்டால போட்டீங்கன்னா நம்ம தான் சார். சரி, இந்த காலை தூக்கும் போது கரெக்டா நீங்க அப்படி சூப்பர் சார் சூப்பரா போட்டோ வந்திருக்கு. இது அப்படியே இன்ஸ்டால போடுங்க சார். சூப்பரா போட்டிருக்க தம்பி, போடுங்க சார். அந்த பாட்டு போட்டுருவோம். ஓகே சார், தெரிஞ்சிருச்சு நீங்க என்ன பண்ண வர்றீங்க, என்ன சொல்ல வர்றீங்க, எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தான் அந்த இடம் வந்துருங்க, வந்து சேர்ந்துருங்க. அந்த இடத்துக்கு வாங்க சார். நீங்க வாங்க சார். இருக்கு தம்பி. எதுக்கு தம்பி? சார் நீங்க தான் சார் அதுக்கு சரிப்பட்டு வர்றீங்க. கரெக்டான ஆளு சார். தம்பி எனக்கு புரியல, எதுக்கு சொன்னீங்க சார்? உங்களுக்கு புரியல, ஆனா நீங்க போட்ட போட்டோல எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நானே பொழுது போலன்னு போட்டோ போட்டிருக்கேன். பொழுது போல நீங்க போட்டோ போட்டது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு தெரியற மாதிரி இருக்கு. எங்களுக்கு நல்லா தெரியுது. ஆல்ரெடி குடும்பம் குட்டியோட சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா நாங்க எங்க குடும்பத்தோட சந்தோஷமா இல்லையே. நீங்க எங்க குடும்பத்துக்கு வந்துருங்க சார். அவங்க மட்டும் தான் எங்க குடும்பம் சொல்லுவாங்க. நாங்களும் இனிமேல் ஆரம்பிக்கிறோம். நாங்க எங்க குடும்பத்துக்கு வந்துருங்க. எனக்கு சுத்தமா புரியலப்பா சார். என்ன பண்ணிருக்கீங்க? அது என்ன கலர் கோடு? மஞ்சள் கலர் கோட்டை தாண்டுனேன். அந்த கோடை நீங்க வந்து தாண்டறது இல்ல, அந்த கோட்டை தாண்டி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப மஞ்சள் கலர்னா யாரு? நாங்க தான். வாங்க சார். ஏண்டா, அவர் ஒரு மஞ்சள் கலர் கோட்டை தானடா தாண்டாரு, அதுக்கு இவ்வளவு பில்டப் பாரா? அவர் சும்மா நல்லா இருக்குன்னு தாண்டாரு. அதுக்குள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ், சென்னை சிஎஸ்கேனா என்னடா இன்னொரு ட்ரை பண்ணுவோம். அதை கேட்ச என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்ச் பிடிக்க சொன்னா குரங்கு சட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார். நீங்க எங்க நிக்கிறீங்க? எல்லையில நிக்கிறீங்க. சரி, ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு எல்லச்சாமி வேணும். சரி, இந்த மாதிரி இந்த டீமுக்கு நான் தான் எல்லச்சாமி. நீ மட்டும் பண்ணா பரவாயில்ல, டீமே அதான் பண்ணிட்டு இருக்கு. ஏன்டா இது என்னடா கேட்ச்? இது சார் ஒரு 6 போனா கூட மேட்ச் மாறிடும்ல. சரி, அதுக்கு இதுதான் பிராக்டிஸாவே பண்றீங்களாடா? பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங்ன்ற மாதிரி கேட்சிங் பிராக்டிஸ். அதுவும் எல்லையில இருந்து பிடிக்கிறது. எல்லை கேட்ச்னு பேரே வச்சீங்க. சரி, இது என்ன? இது எப்படி பண்ணணும் எனக்கு சொல்லி கொடு. ஆக்சுவலி பவுண்டரி ரோப் இருக்கும் சார். சரி, ஆனா பவுண்டரி ரோப்பை தாண்டி தான் பால் போகும் சார். சரி, ஆமா, அது 6. நீ அடிச்சு போகும்ல. நாங்க என்ன பண்ணுவோம், உள்ள போய் குதிச்சு உள்ள போய் நின்றுட்டு குதிச்சு பாலை தள்ளி விட்டுருவோம். திருப்பி உள்ள போய் நின்றுட்டு திருப்பி பிடிச்சிருவோம். ஏண்டா, சோட்டா பீம்ல வர்ற டோலு போலு மாதிரியே கேட்ச பிடிக்கலாம்டா. இதுக்கு எதுக்குடா அங்க போய் பிடிக்கிறீங்க? அது அவங்க 2 பேர், நாங்க சிங்கிளா இருக்கோம்ல. அவங்க குட்டையா இருக்காங்க, அதனால அப்படி வளர்ந்த மாடு மாதிரி இருக்கே. பண்ண வேண்டியதானே? கம்மிதான். நீங்க யான்சன்ட்ட போய் சொன்னா பரவாயில்ல. சரி, இப்ப அதனால என்ன? அதனால ஆக்சுவலி ஒரு வாட்டி தான் காலை வைக்கிறோம். அவன் 4 வாட்டி வச்சுட்டான். 4 வாட்டி வச்சு குதிக்கிறான். 4 வாட்டி குதிச்சு பிடிக்கிறான். இது என்ன ஹை ஜம்பா லாங் ட்ரிபிள் ஜம்புக்கு மோசமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேடா? ஆமா சார். அதாவது கோச் சொல்லியிருக்காரு குறைஞ்சது 8 வாட்டி பண்ணுங்க. அவன் என்ன 16 வாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்ன யாரா அவன்? 6 போக கூடாதுல்ல, 6 தடுக்கணும்ல. யாரா நீங்க எல்லாம் மனுஷ பிள்ளைகளா இல்லையாடா? அவ்வளவுதான். இது இப்படிதான். சரி, நீங்க வர்றீங்களா? நாங்கெல்லாம் வரல. இது வேண்டாம். இது வந்து நீங்க உங்கள்கிட்ட ஏதாச்சும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். அதான் பேட்ஸ்மேன்ஸ்லாம் ரெக்வஸ்ட் பண்ணிருந்தேன், இப்படி கேட்ச் பிடிக்கிறதுனால எங்களுக்கு ரன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம எப்பவுமே யாரு பேட்ஸ்மேன் ஃபேவர் தானே. பவுலருக்கு ஃபேவரா ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. பவுலருக்குன்னா பண்ண முடியாது. எங்களுக்கு பவுலருக்கே பண்ணல, நீ யாரு ஃபீல்டர்? உனக்கு ஏதாச்சும் பண்ணுவேனா? இது பேட்ஸ்மேனுக்கே நான் பண்ண முடியாது. ஒரே ஒரு ரூல் என்னன்னு கேளு. எத்தனை அவன் 16, 20 இப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன உட்காந்து பின்னாடியே விளையாண்டுகிட்டு இருப்பீங்க. அதனால என்ன பண்றீங்க, அந்த இது இருக்குல்ல, அந்த கோடு எல்லை கோடு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒருக்கதான் கால் வைக்கணும். ஒரு வாட்டி உள்ள கால் வச்சுட்டு ஒரு வாட்டி வெளியே கால் வச்சுட்டு. இது என்ன கருமம் பிடிச்சது? இதனால உன்னை இந்தியா டீமே எடுக்க மாட்டாங்க. சரியா? உள்ள ஒரு அந்த பாலை பிடிச்சு அப்படி தூக்கி போடையில கால் யாருல இருக்கணும்? அந்த ரிலீஸ் ஒர்க்கு தான் கால் வெளியே இருக்கு, உள்ள இருக்கணும். அடுத்து வெளியே இல்லைன்னு வச்சுக்கோ, 6 அவ்வளவுதான். இதெல்லாம் பித்தலாட்டம் தம்பி. நம்ம யாரு பேட்ஸ்மேன் ஃபேவர்? ஏண்டா சூரியகுமார் யாதவ், நீ பண்ணது, நீ ஆரம்பிச்சு வச்ச அதை பழி வாங்குறதுக்கு பிரவீஸ் வந்து IPL பண்ண. இப்ப அவனை பழி வாங்குறதுக்கு ICC பண்ணிருச்சு பாத்தியா? ஆனா இது ஒரு மாதிரி நல்ல ரூல்ஸ் தான். அதாவது ஆனா அந்த கேட்ச் பிடிக்கிற பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், பட் அது நல்லா இல்ல.
அந்த ரூல்ஸ். எப்ப பார்த்தாலும் பேட்ஸ்மேன் ஃபேவரிசம் தானா? பிடிச்ச சரித்திரமா தரித்திரமா? அது சரித்திரம் கிடையாது, தரித்திரம் கிடையாது. ஏன்டா ஐபிஎல்ல தோத்தா சரி, எஸ்எல் இருக்கீங்களா அங்கே தோத்தா சரி, வேற என்ன சிபிஎல் பிபிஎல் நம்ம வரைக்கும் எல்லாத்துலயும் மும்பைன்ற இது இருக்கு. சரி தோத்தது பிரச்சனை இல்லடா, பாருமா அமெரிக்கால போய் கூட ஏடா தோப்பீங்க. என்ன தோக்குறோம் தம்பி, எல்லாத்துலயும் டைட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மும்பை டைட்டில் வின்னர்ஸ். ஐபிஎல் ஒரு வாட்டி பண்ணிட்டாங்களாம், ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்ததால லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம் ஃபைனலுக்கு வந்து. இதையே எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணி ஜெயிச்சிடுறாங்க. நாங்க அப்ளை எல்லாம் பண்ணலடா. அது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அந்த ஒரு டீம் செட்டு, டீம் மைண்ட் செட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி கொண்டு வர்றதுன்றதுக்காக முதல் மேட்ச் அப்படி நடக்குது. நல்லா அரிக்கிற மாதிரி பேசுற. ஆக்சுவலி அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ப வச்சிடுறாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம், மொத்த எல்லா டீம் என்ன நினைப்பாங்க, ஏதோ டம்மி பாவாடா நினைப்பாங்க. ஆனா கடைசி வந்து ஜெயிச்சிருவாங்க. இதைத்தான் 2025 ஐபிஎல்லே சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம் அவங்க அப்பா அடிச்சிடும், ஒன்னும் முடுங்கல. அதே மாதிரிதான் இங்கேயும் உடுப்பா ஏதாச்சும் நடக்குதுப்பா. ஆனா எனக்கு என்னமோ யாரோ ஒரு மஞ்சள் கலர் சட்டை போட்டதுன்னா செய்வினை வச்சுட்டான்னு தோணுது. இந்த வருஷம் தான் பரவாயில்ல. கடைசியா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது 2014 சம்திங். அப்ப ஜெயிச்சது இன்ன வரைக்குமா ஜெயிக்காம இருக்கும். இருப்பாங்க. ஆனா 5 கப் அடிப்பாங்க, எல்லா இடத்துலயுமே கப் அடிப்பாங்க. நேரங்க ஜோக் கட்ரியா அந்த 5 கப்புன்னு சொல்லி கப்பு ஆசையே போயிருச்சுடா. கடைசியா கப்பு ஜெயிச்சது 2020 ஐபிஎல்ல. அதுக்கப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு தான் சுத்துறோமே தவிர்த்து ஐபிஎல்ல கப்பு இல்லடா. ஏன்டா மும்பை ஃபேன்டா நானு. மும்பை ஃபேனுன்றதுக்கு ஒருக்கையாச்சும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறீங்களாடா? எல்லா வருஷமும் எந்த மேட்ச், எந்த பிரீமியர் லீக் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குறீங்களேடா. நீங்க எல்லாம் மனுஷ பெரியலா. ஏன்டா அப்படி பண்றீங்க? அது ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாதான் உங்களுக்கு அந்த மேட்ச் அடுத்த அந்த லீகை நடத்தணும், நல்லா கொண்டு போகணுன்ற மைண்ட் செட்டா? இல்ல எந்த புத்தி உனக்கு வந்திருக்கு? எவன் புத்தியா வந்த மாதிரியே தான்டா பண்றீங்க. முடியலடா. ஓவர் தானே போட்டு கிடையாது. என்னடா திடீர்னு ஒரு சரி போடுவோம். என்னத்த கையை சுத்தி காலை சுத்தி. சார் அப்பேர் சார் பால் டேம்பரிங் பண்றாரு. பால் டெம்பரிங்கா? அப்படின்னா பால் டேம்பரிங்னா அந்த பாலை வந்து ஏதாச்சும் அந்த ரஃப் சைன் எல்லாத்தையும் போகிறது. இல்லையே, பால்ல எல்லாமே இருக்கு பாத்தியா, எல்லாமே இருக்கு. இல்ல சார், பால் இருந்தா இப்படி வச்சு தேய்ச்சாரு சார். அது அப்படி வச்சு தேய்ச்சேனா பால் டேம்பரிங். இங்க பாரு, கையில என்கிட்ட உப்பு தாள் கூட கிடையாது சார். கை சொரன்னு இருக்கு சார். அது பவுலிங் போட்டதுனால அப்படி ஆயிடுச்சுடா. அதுக்குன்ட்டு கை வந்து அப்படியே காய் மாதிரி காய்ச்சிருச்சு. அது என் பவுலிங் போட்டதுனால கை அவ்வளவு ரஃப் ஆயிடுச்சுடா. நான் பால் டேம்பரிங்லாம் பண்ணலடா. சார் மோதிரம் வேற போட்டிருக்காரு சார். யார்? நானாப்பா? மோதிரமாப்பா? ஏப்பா கல்யாணத்துல போட்டதுப்பா, ராசியான ரிங். அது போட்டாதான் ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க. பால் டேம்பரிங் பண்றாரு. நான் இவர் மேல கிடையாதுடா, இங்க பாருங்கடா, நம்புங்கடா. சார் இங்க பாருங்க. என்ன கிரீஸ் விட்டு லவறீங்க? டேய், நீ பால் ரிலீஸ் பண்ண போகையில பேட் உள்ளதாண்டா இருந்துச்சு. நம்ப முடியாது சார், எத்தனை பேத்துக்கு பண்ணிருப்பீங்க? டேய், உள்ளதாண்டா இருந்துச்சு. நீ கையை இங்க கொண்டு போகையில இப்படித்தாண்டா வந்தேன். இதுக்கே பால் இதாடா. என்னப்பா அது? மேன் கேட்டாப்பா. சரி, இப்ப என்ன உனக்கு? அவுட். நான் இப்படியே இருந்துக்கிறேன்டா. போடுறா அப்ப பால தெரிய மாட்டீங்க ஃப்ரேம்ல. பரவாயில்ல, தெரியுது, போடு போ. சும்மாடா, அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்? அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு சோதனையாடா? அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவரை போய் உட்காந்து நல்லா எல்லாரும் பல்லு புடுங்கி பாத்துக்கிட்டு இருக்கீங்களேடா. டே பாருங்கடா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க எங்கால. சார் இந்தியா டீம் வந்து வெளியே போயிட்டாங்க சார். ஊரை விட்டுக்கலாமே. ஊரை விட்டு போயிட்டாங்களா? சார் போட்டோம் சார். இந்தியா ஏவும் போயிட்டாங்க சார். பின்னாடியே போய் விளையாடட்டும் சார். இந்தியா ஏ வந்து இங்கிலாண்டோட மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடட்டும் சார். இந்தியா இங்கிலாந்து சீரியஸே ஆரம்பிச்சிருச்சு சார். ஆரம்பிக்கட்டும் சார். என்ன சார் நீங்க பாட்சா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இன்னும் பாட்சாவும் கிடையாது, அவங்க இன்னும் ஆண்டனியும் கிடையாது சார். அதுக்காக நான் என்னப்பா சோகமாவாப்பா இருக்க முடியும்? இந்தியன் டீம்ல விளையாடுறதுக்காக உசுரை கொடுத்து கத்திக்கிட்டு இருந்தேன். அதாவது கத்துறது மீன்ஸ் கத்துறது கிடையாது, ஆட்டிடியூட் சார். ஆட்டிடியூட் இருக்கிற அனுப்பிச்சு விட்டாச்சு நாங்க. அதான் சார், இந்தியன் டீம்ல ஆட்டிடியூட் இருந்தாதான் செலக்டே ஆக முடியும்ன்றனால ஐபிஎல்ல இன்னும் கொஞ்சம் ஆட்டிடியூட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் போல. அவங்க என்னடானா கழிச்சு விட்டாங்க. நான் போய் கேட்டேன், ஏப்பா என்ன கழிச்சு விட்டேன்னு. நீங்க ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறீங்க, அதனால கழிச்சுட்டேன். நான் இப்ப எனக்கு மேல ஆட்டிடியூட் காமிச்சவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. என் தலையெழுத்து என்ன ஒண்ணு சொல்றேன். சாரிதான் சார். சரி சார், மேட்ச பாருங்க. இங்க பாரு, அடுத்து கேளு. என் புலம்புறது வந்து கேட்டேல, நீ மாட்டுக்கு போற விக்கெட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா சார். விக்கெட் எடுத்தாச்சு ஐபிஎல் குள்ள போயிருந்திருக்கலாம். ஐபிஎல்ல போனதுல விக்கெட் எடுத்துட்டு அதை வச்சாச்சு டெஸ்ட் மேட்சுக்குள்ள போயிருந்திருக்கலாம். அங்கேயும் சொன்னா பாரு, இந்த விக்கெட் எனக்கு பத்தல, நீ இந்தியன் டீம்ல விளையாடணும்னா இன்னும் விக்கெட் எடுக்கணும்னா. ஒரு சில பேர்லாம் இருக்காங்கப்பா, லார்ட்ஸ் கிரவுண்ட்ல விளையாடுறதுக்காக 4 பேர் இருக்குன்றதுக்காகலாம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னமோ கடைசியில என்னமோ பண்ண மாதிரி நம்மளை மட்டும் சேர்க்க மாட்டேறான்ப்பா. போப்பா, நான் போய் பவுலிங் போட்டு வர்றேன். இல்ல சார், பவுலிங் மட்டும் போட்டு பவுலிங்ப்பா. இவங்களுக்கு என்னத்த பந்து ஓட்டு இருந்தா போ. என்ன விக்கெட் இருக்குது சார்? என்ன சார் 5 விக்கெட் எடுத்துட்டீங்க அதுக்குள்ள? இல்லடா, சும்மா இப்படி பந்த போட்டேன்.
5 பேர் அவுட் ஆறா எனக்கு தெரியல. சார் எப்படி சார் நீங்க சும்மா பால் போட்டாலே ஒரு 5 விக்கெட்? எனக்கே தெரியலடா, சும்மா மைண்ட் அப்செட்ல இருந்து ஒரு மாதிரி காண்ட் ஃபீல்ல இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா அடுத்த அனில் கும்ப்ளே வருதான். நானாப்பா அடுத்த அனில் கும்ப்ளே வருதான். இந்தியால எவ்வளவு டேலண்டடான பிளேயர்ஸ் இருக்காய, அவங்களெல்லாம் யாருமே செலக்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்டா இப்படி பாலிடிக்ஸ் பச்சையா பண்றீங்க? இவங்க தான் வேணும் இவங்க தான் வேணான்னு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுட்டு ஒரு நல்ல பிளேயர், ஏன்டா ஒரு நல்ல பிளேயர் இல்லடா பல நல்ல பிளேயர்ஸை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேடா. அதுல எடுத்துக்காட்டு தான் இந்த ஸ்பின்னர் டிக் வேஸ். ஐபிஎல்ல உசுர கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணாண்டா. அதுக்கப்புறமும் இப்பயும் ஒரு பிரீமியர் லீக்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். 5 விக்கெட், அதுவும் ஒரே ஓவர்ல 5 விக்கெட்லாம் சரித்திரத்துல யாராச்சும் பண்ணியிருக்கான் இல்லடா. டெஸ்ட் டீம்ல எடுக்கல சார், அந்த இந்திய ஏ டீம் பி டீம்ல ஏதாச்சும் எடுத்துட்டு போயிருக்கலாம். யாரா சார்? இந்தாங்க சார், ஐ லவ் யூ சார். சார் நீங்க எதுக்கு சார் ஐ லவ் யூ சொல்றீங்க? நீங்க தானே சார் சொன்னீங்க டீமுக்குள்ள ஒரு லவ் ஒரு கேர் இருக்கணும்ட்டு. அதான் வாங்க நம்ம லவ் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் தான் சார். அந்த இது இல்ல சார், டீம்ல ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பையும் பரிமாறிக்கிட்டு நல்லா இருக்கணும் சார், பாதுகாப்பா இருக்கணும் சார். சரிங்க சார், இந்தாங்க சார். விட்டு கொடுக்குறதுனா என்ன சார்? இந்தாங்க சார், எனக்கு பல நீங்களே போய் பேட்டிங் ஆடுங்க சார். போங்க சார். இப்ப எப்படின்னா விக்கெட் வந்து நான் தான் போகணும். கேப்டன் கில்லா பேசுறீங்க? கேப்டன் கில்லா பேசுறீங்க? இவ்வளவு நாள் கில்லு. சரி, இதுக்கப்புறம் கேப்டன் கில்லு சார். இப்போ வரைக்கும் நீங்க ஃபாரின் அந்த பிக்சர்ஸ்ல நீங்க செஞ்சுரி ஸ்கோரே பண்ணது கிடையாது. ஆமா தம்பி, ஞாபகம் இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமா. அப்புறம் நீங்க எந்த ஒரு கான்பிடென்ட்ல எப்படி இப்படி பேசுறீங்க? அதத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். நேத்து வரை இவன் கில்லு, சரி இன்னையில இருந்து இவன் கேப்டன் கில்லு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என் முதுகுக்கு பின்னாடி இருக்கு. அதுக்காண்டியே ஒரு 100 150 200 250 அடிச்சு கொடுத்துட்டு வரப்போ சார் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொன்னா போதும். அது எதுக்கு ஓயாம கேப்டன் கில்லு கேப்டன் கில்லு? அது எதுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்? இல்ல தம்பி, அதாவது அடுத்த பிசிசிஐ அடுத்த இந்தியாவுக்கே ஒரு நீ ரெக்கமெண்ட் பண்ணலாம். என்னன்ட்டு வீட்டுக்கு போக வேண்டாம், எல்லா ஃபார்மேட்டையும் கேப்டன் கில்லே பண்ணா நல்லா இருக்கும்னு. ரோஹித் சர்மா நாக்கல் வச்சுட்டு போக, சூரியகுமார் யாதவ் புடுங்கிட்டு போக நல்லா இருக்கு சார். தம்பி எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்கல்ல, சரி வாய் அடைப்பாங்க இந்த 100ல. அதாவது சரி விடுங்க, என்னமோ என்ன பேட்டிங் பண்றீங்க, 100 அடிக்கிறேன். கில்லு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஃபாரின் கண்ட்ரிலனா அவர் ஒன்றும் கிழிக்க மாட்டாரு, ஸ்விங்ல அவருக்கு அடிக்க தெரியாது, அவருக்கு பேட்டிங்கே விளையாட தெரியாது, கேப்டன்ஷிப் ப்ரெஷரு அதெல்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டாரு, எதுவுமே அவருக்கு கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல. அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கை மட்டும் போய் பாருங்க. இந்த வீக்குக்கான கிரிக்கெட்ஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிருப்பீங்க, அப்டேட்ஸ்ல ஹைலைட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிருப்பீங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை தான். இதோட ஃப்ளோ எப்படி இருக்கு எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக ஒரு முக்கியமான ஒரு இந்த வீடியோல நான் பதிவு பண்ணியே ஆகணும். வாப்பாங்க ஒரு பேரு வெறும் கார்த்தி, சரிங்களா? நான் தான் விஜே ஹரிஸ், சரிங்களா? நீங்க பாராட்டுறது எல்லாரும் இந்த மூஞ்சி இந்த மொசர கட்டைக்கே பாராட்டினா பண்ணுங்க, வேண்டாம் சொல்லல. அதுக்காக அந்த வீடியோல எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான், சும்மா அப்படி தலையை குடிஞ்சு நின்றுகிட்டு இருப்பேன். வெறும் கார்த்தி ஸ்மைல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல நான் தான் சரி அந்த கிளிப்பை கீழே ஆட் பண்றேன். அந்த சரியா, என் பேரு விஜே ஹரிஸ், இவர் பேர் வெறும் கார்த்தி. உடனே இவர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துருவீங்க, வெறும் கார்த்தியை நீங்க வளர விட மாட்டீங்க, நீங்க தடுக்கிறீங்க, அவரோட அவரோட முன்னேறாம நீங்க எல்லாம் பண்றீங்கன்ட்டு போய் எதுனாலும் பண்ணிட்டோடா. முக்கியமான விஷயம், இதுல கண்டென்ட்ஸ்லாம் எதுவும் மிஸ் ஆயிருந்துச்சு, இதுல ஃப்ளோ இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா சொல்லி இதெல்லாம் பண்றதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் நல்ல கண்டென்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. நம்ம இந்த வீடியோக்கு இந்த வாரத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? 10க்கு 6 இவன் நான் கொடுத்துக்கிறேன். எனக்குலாம் 2 தான் நான்லாம் கொடுப்பேன். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க.